ரைட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், அதை தாண்டி ஹைதராபாத் கூடன்னு சொல்லிட்டு 3 மிக முக்கியமான போட்டிகள். சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா ப்ரோ, முக்கியமா ஃபைனலுக்கெல்லாம் போக முடியுமாங்கிற மாதிரி அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 10% சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச் தோத்துட்டா கண்டிப்பே வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்த மேட்ச் யார் கூட ஜெயிக்க போறாங்களா இல்லையா, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல முக்கியமான வீரர்கள் யாரெல்லாம் களமிறக்கப்படணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ரொம்ப முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸோட லெகசியை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி சமயத்துல இருந்து பல தடவை ஃபைனலுக்கு போயிருக்காங்க, பல தடவை பிளே ஆஃப் போயிருக்காங்க. ஆனா இந்த தடவை நமக்கு பெஞ்சில் கூட நல்ல பிளேயர்ஸ் கிடையாது. இப்போ மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஸோ நம்மளுடைய பிளேயிங் லெவன்ல விஜய் சங்கர், திரிபாதி இவங்கெல்லாம் சொதப்பிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அஸ்வின் அவர்கள் கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தாரு. நிறைய பேர் அதை ஒத்துக்கல, அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம தமிழ்நாட்டு பையன் சொல்லிட்டு இருந்தாலுமே டீமுக்கு எதை தேவையோ அதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சுட்டு சேத்துங்கிற ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வந்தாங்க. அது ஒரு சிஎஸ்கேக்கு நல்ல முடிவு அமைஞ்சதுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தைரியமா இன்னொரு டிசிஷனை எடுத்தாகணும். ராகுல், திரிபாதி, விஜய் சங்கரை யோசிக்காம வெளியில உட்கார வச்சுட்டு இன்னும் 2 யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும். இது நடந்தா மட்டும்தான் நம்மளால பவர் பிளேல ஒரு நல்ல ஸ்கோர் போட முடியும். மிடில் ஆர்டர்ல ஓரளவுக்கு ஈஸியா 30 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்க முடியும். ஸோ ஒரு 180 190 அசால்ட்டா அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ராகுல், திரிபாதிக்கு 5-6 சான்ஸ் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்கறது வேஸ்ட் தான். எஸ், போன மேட்ச் நல்ல கேட்ச் பிடிச்சாரு, ஆனா பேட்டிங்ல இன்டென்ட்டே காட்ட மாட்டேறாரு. குறிப்பா சொல்ல போகணும்னா, நீங்க 6 அடிக்க ட்ரை பண்ணியோ, அது மட்டும் இல்லாம தூக்கி அடிச்சோ அவுட் ஆனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அதை கூட அடிக்க மாட்டேறாரு. கீழே தரையோட அடிச்சுட்டு ஓடுறதுக்கு மட்டும் தான் பாக்குறாரு. அவர்கிட்ட சுத்தமா 6 மேட்சை எடுத்து மறுபடியும் போட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு 6 அடிக்கிறதுக்கு எவ்வளவு திணறாரு, கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்வீப் ஷாட்டை தவிர ஒண்ணுமே இல்லை. எஸ், இதே ராகுல் திரிபாதி சூப்பரான பிளேயர். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண் கூட பார்த்திருக்கேன். இதே தோனி, இதே பிளமிங்க்கு கீழே ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்ங்கிற ஒரு டீம்ல விளாண்டு இருந்தாரு. வெறித்தனமான பிளேயர். இந்தியன் டீமுக்கு அடுத்த மிகப்பெரிய விஷயமா, மிகப்பெரிய ஆளா வரப்போறாருங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ராகுல் திரிபாதி இல்லைங்க, லாஸ்ட் 2 இயர்ஸாவே ஃபார்ம் டவுனு. ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத. ஆனா தைரியமா ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, விஜய் சங்கருக்கு பதிலா இன்னொரு ஆளை கொண்டு வரது, இல்ல விஜய் சங்கரையே ப்ரொமோட் பண்றது. விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் போன மேட்சுக்கு முன்னாடி மேட்ச் வந்துட்டு ஒரு 20 பால் பிடிச்ச 30 ரன் சம்திங், என்னமோ 29 ரன் சம்திங் அடிச்சு கொடுத்தாரு. அவர் அடிச்ச ஸ்கோர்னால தான் 100 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மேட்ச்லயே பார்த்தோம் அப்படின்னா 65 ரன் அடிச்சார். நல்லா கட்டை போட்டு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. பட் இருந்தாலுமே அன்னைக்கு யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதை வச்சு நம்ம விஜய் சங்கரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தான். பட் இருந்தாலுமே முடிவு எடுத்தா இப்பவே அவரை வெளியில குறை வச்சுட்டு வேற பிளேயர் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா மேல ப்ரொமோட் பண்ணி உனக்கு தைரியமா நீ ஆடு, மேல போய் சுட்டு, எங்களுக்கு தேவை கட்டப்படக்கூடாது, ரன்ஸ் வரணுங்கிற மாதிரி தைரியமா அவரை ப்ரொமோட் பண்ணணும். 2ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். இதை மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணா போதும். ஸோ இதுக்கப்புறம் மிகப்பெரிய கண்டமே என்ன அப்படின்னா 3 டீமுக்கு நடுவிலான மேட்ச். அதாவது இந்த ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், இந்த 3 டீமுமே பாட்டம்ல இருக்காங்க. இப்போ நம்ம மேட்ச் தோக்க இன்னொருத்தவங்க ஜெயிக்க அவங்க மேல போக போறாங்க. இந்த 3 டீம்ல இந்த எல்லா மேட்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 நாள்ல இந்த 3 டீமுமே 2 தடவை மாறி வின் பண்ணி முடிச்சிருவாங்க, லாஸ் பண்ணியும் முடிச்சிருவாங்க. அப்போ பாயிண்ட் டேபிள்ல 6வது, 7வது, 5வது இந்த பொசிஷன்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிளே ஆஃப் வாய்ப்பு. மற்றபடி எல்லாருமே எலிமினேட் ஆக வேண்டியது. ஸோ இந்த 10 நாள்ல சிஎஸ்கே வெளியில போக போதா, மும்பை வெளியில போக போதா, ஹைதராபாத் வெளியே போகுதா அப்படிங்கிறத 99% நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சென்னை, மும்பை விளையாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னை, ஹைதராபாத், அதுக்கப்புறம் ஹைதராபாத், மும்பை இன்னொரு தடவை. ஸோ மறுபடியும் நம்ம ஹைதராபாத் கூட இன்னொரு தடவை இந்த சீசன்ல விளையாடுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். ஆனா நல்ல வேலை நமக்கு மேட்ச் ஹைதராபாத்ல இல்லைங்க. ஹைதராபாத்ல மட்டும் மாட்டி இருந்துச்சுன்னா அவங்க சும்மா 200 250 அடிக்கிறாங்க. அந்த பிச்சில் பயங்கரமா போகும். ஆனா இந்த தடவை அவங்க கூட ஒரே ஒரு கேம் தான், அதுவும் நம்ம சேப்பாக்கில் நடக்குது. அதனால ஒரு லோ ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும். ஒரு 160 180 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 200 அடிக்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. மும்பை கூட ஜெயிக்கணும், ஹைதராபாத் கூட ஜெயிக்கணும். இது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரன் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆகி பாயிண்ட் டேபிள்ல நான் சொன்ன மாதிரி 7, 6, 5 இந்த பொசிஷன்ல இருந்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லை, இந்த 2 மேட்சை தோத்துட்டாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பயணம் இங்கேயே முடியுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் கிடையாது, மும்பை அண்ட் ரொம்ப முக்கியமா ஹைதராபாத், யார் பேக் டு பேக் 2 மேட்ச் தோக்குறாங்களோ அவங்களுடைய கதை இங்கேயே முடியுது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போறானுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த மாதிரியான பிளான் வச்சிருப்பாங்கன்னா, எம்எஸ் தோனி மேக்ஸிமம் டாஸ் வின் பண்ணா முதல்ல அவர் பவுலிங் தான் சூஸ் பண்ண போறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய பேட்டிங் யூனிட் உண்மையாலுமே புவருங்கிற மாதிரி ஓப்பனா ஒத்துக்கிட்டாருங்க. அவ்வளோ பெரிய பேட்டிங் யூனிட் கிடையாது, ரொம்ப புவரான யூனிட் தான். ஆனா எங்களுடைய பவுலிங் யூனிட் பேட்டிங்கை விட பெட்டரா இருக்கிறதா நினைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே டீசென்டான ஒரு பவுலிங் யூனிட் தான். கலீல் அகமது, நூர் அகமது, அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இப்ப அன்சுல் கம்போஸ் நல்லா போட்டுட்டு இருக்காரு. பத்திரானான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசென்டான பவுலிங் லைனப், 180க்குள்ள சுருட்டக்கூடிய லைனப். ஸோ அதனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாட்டுச்சு அப்படின்னா
நாங்கள் 180க்குள்ளே வந்து அடிச்சுட்டு எப்படியோ 180க்குள்ளே சுருட்டிட்டு எப்படியோ நாங்கள் அடிக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணால் 2 யங்ஸ்டர் வேணும். சிஎஸ்கேவுடைய பிளான் கிளியராக தெரியுதுங்க. அவங்க பவுலிங்கை வச்சு தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால ஜடேஜா போன மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, நூர் அகமது நல்லா பண்ணாரு, 10 ரன் வைடு போட்டாலும் கம்பேக் கொடுத்தாரு. மற்றபடி அன்சுல் கம்போஜ் கலக்கிட்டாருங்க, நிக்கலஸ் பூரானுடைய விக்கெட் எடுத்தாரு. அண்ட் எல்லாருமே இப்போ கரண்ட் ஃபார்மில் இருக்காங்க. பண்ண வேண்டிய ஒரே மாற்றம் திரிபாதிக்கு பதிலாக ஒரு சின்ன பையன் வேனஸ் பேடி அவனை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஆண்ட்ரே சித்தார்த்தன் ஒரு பையன் தமிழ்நாட்டு பையன் இருக்கான், அவனை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஆயுஷ் மாத்ரே ஸ்ட்ரைட்டாக வந்த உடனே அந்த பையனை இறக்கி விடுங்கப்பா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கே பிளே ஆஃப் வாய்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ மும்பை ஹைதராபாத் மேட்சுக்கு அப்புறம் பார்க்குறீங்களா? அந்த மேட்சை யார் ஜெயிச்சாங்க, சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கானுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்னொரு வீடியோவோட வந்து நான் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன்.